அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊராட்சி செயலாளர் காலி பணியிடத்திற்கு விண்ணப்பித்து நேர்காணலுக்கு செல்பவர்களுக்கு தொடர்ந்து நம்ம பாடத்திட்டம் கொடுத்துட்டு இருக்கோங்க. அந்த அடிப்படையில் இப்போ ஒரு பாடத்திட்டமா ஊராட்சி செயலராக உங்களை அப்பாயிண்ட் பண்ண பிறகு நீங்க என்ன மாதிரியான விஷயத்துக்கு வரி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுவே எதுக்கெல்லாம் வரி கலெக்ட் பண்ண முடியாது அல்லது கலெக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்ற சில சிஸ்டம் இருக்கு. ஸோ அப்போ ஒரு இன்டர்வியூல உங்கள்கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஊராட்சி செயலராக இருக்கீங்க, எதுக்கெல்லாம் வரி கலெக்ட் பண்ண தேவையில்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். ஸோ அந்த ஒரு பதில் தான் இந்த காணொலியில உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க வீடியோல போகலாம். ஸோ முதல்ல பாருங்க, இந்த ஊராட்சி செயலர்கள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட இனங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 115 படி உள்ளூர் மேல் வரி அப்படின்னு சொல்லி ஒரு வரி விதிப்பை விதிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஸோ இந்த அடிப்படையில தான் என்ன பண்றாங்க, வரி விதிப்பை மேற்கொள்றாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா வீட்டு வரி அப்படின்ற ஒண்ணு வசூலிக்கிறோம். அந்த வீட்டு வரி வசூலிப்புங்கிறது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 2(13) அப்படின்ற அடிப்படையில தான் அதை ஊராட்சி செயலாளர்கள் வசூலிக்கிறாங்க. இருந்தாலும் சில இடங்கள்ல வீட்டு வரி வசூலிப்பு விலக்களிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன இனங்கள் அப்படின்னு பாருங்க. முதல்ல இந்த மாதிரி தொழுகை நடத்தக்கூடிய கட்டடங்கள்னு சொல்லிடலாம். முக்கியமா கோவில், மசூதி, சர்ச்சு, இந்த மாதிரி எந்த மதத்தினுடைய புனித தலங்கள் இருந்தாலுமே அந்த தலங்களுக்கு என்ன பண்ண தேவையில்லைன்னா வரி வசூல் பண்ண தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா வாடகையற்ற சத்திரங்கள் மற்றும் வசூலிப்பான வாடகை தர்ம காரியத்துக்கு பயன்படுத்தும் சத்திரங்களுக்கு வரி வசூலிப்பு இருக்காது. அடுத்தது கல்வி நிலையங்களோ அல்லது நூலகங்களோ, அனாதை விடுதிகளோ அல்லது மிருக காட்சி சாலைகள் அல்லது மிருகங்களுக்கான புகலிடங்களா சில இது இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ரூரல் ஏரியாக்குள்ள வருதுன்னா அதுக்கு வரி வசூல் பண்ண தேவையில்லை. அடுத்தது புராதன மரபு சின்னங்களை பாதுகாக்கக்கூடிய கட்டிடங்கள் அரசு கட்டியிருக்கிறாங்க, அந்த கட்டிடத்துல இருக்கிற லைட்டிங்ஸ் அல்ல அந்த கட்டிட அமைப்புக்கு எதுக்குமே வரி வசூல் பண்ண தேவையில்லை. அடுத்தது தர்ம மருத்துவமனைகள்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதே மாதிரி கவர்மெண்டோட மெடிக்கல்ஸ், இதுக்கு அப்புறம் தர்ம உணவு விடுதிகள் மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் என்ன பண்ண தேவையில்ல, வரி வசூலிப்பு பண்ண தேவையில்லை. அடுத்தது பாருங்க, ரயில்வே மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள். ஒரு பஞ்சாயத்து எல்லைக்குள்ள வரக்கூடிய ரயில்வே மருத்துவமனை ஏதாவது இருக்கு, அதோடைய மருந்தகங்கள் ஏதாவது இருக்குன்னா அதுக்கும் வரி வசூல் பண்ண தேவையில்லை. அடுத்தது ஊராட்சிக்கு சொந்தமான கட்டிடம். இப்ப பஞ்சாயத்து தலைவர் அலுவலகமே ஊராட்சிக்கு சொந்தமான கட்டிடம் தான். அந்த கட்டிடத்துக்கு யாரு வரி வாங்குறா அப்படின்னா வாங்குறது இல்லை, ஏன்னா அது வரி கிடையாது. அதே மாதிரி ஊராட்சியின் ஆளுகைக்குட்பட்ட வனத்துறை அலுவலகங்கள் ஏதாவது அந்த ஊராட்சி எல்லைக்குள்ள இருந்ததுன்னா அதுக்கும் வரி வசூல் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கடற்கரை பகுதிகளில் கலங்கரை விளக்கங்கள் இருக்கு, ஸோ அதுக்கு ஒரு ஊராட்சி எல்லைக்குள்ள வருதுன்னா அதுக்கும் வரி வசூல் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வரி விலக்களிக்கப்பட்ட இனங்கள் அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லிடணும். ஸோ அதுக்கப்புறம் இப்ப வீட்டு வரி எப்படி எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க இந்த ஆன்சரை சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு விஏஓ என்ன பண்றாரு, வீட்டு வரி விதிப்பு பட்டியல், அதாவது டாக்ஸ் அசஸ்மெண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு தயாரிக்கிறாருங்க. அதை தயாரிச்சு விஏஓ என்ன பண்றாரு, ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட அதை சமர்ப்பிக்கிறாரு. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்ன பண்றாரு, அந்த பட்டியல்ல உரிமையாளர் யாரு, இப்போ அந்த உரிமையாளரே அந்த இடத்தை பயன்படுத்துறாரா இல்ல வேறு ஒரு நபர் வாடகைக்கு வந்திருக்கிறாரா, அவருக்கு பேர் அனுபவதாரர்னு பேரு, அவர் ஏது அனுபவிச்சிருக்கிறாருன்னா அப்ப அவங்களுடைய பேரை பதிவு பண்ணி வீட்டுடைய தன்மையையும் பதிவாங்க. வீட்டுடைய தன்மையை பதியறது என்னன்றதை இங்க ஒரு 4 விஷயத்துல சொல்லியிருக்கேன், அதை நான் சொல்றேன், இதை கவனிச்சுக்கோங்க. ஸோ வீட்டுடைய தன்மையை கவனிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அரை ஆண்டு காலம், அதாவது 6 மாதத்திலேயோ அல்லது ஓராண்டு காலத்திலேயோ இடைவெளியில வீட்டு வரி வசூலிப்பு நடைமுறையை மேற்கொள்வாங்க. இப்படிதான் வீட்டு வரியை மதிப்பீடு பண்றாங்க. அப்ப வீட்டு வரி மதிப்பீடுங்கிறத ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எந்த அடிப்படையில பண்றாருன்னா வீட்டினுடைய மொத்த விலை மதிப்பு. ஸோ அந்த அடிப்படையில வீட்டினுடைய மொத்த விலை மதிப்பு அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டினுடைய உரிமையாளர் அவர் ஒரு 2 மாடி இருக்கிற வீட்டுல இருக்கிறாரு, இல்ல ஒரு 2 சென்ட் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அதோடைய இன்றைய மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில அதோடைய டாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வருடாந்திர வாடகை தொகை மதிப்பு. இப்போ சிட்டிக்குள்ளேயே வருது ஒரு லிமிட் அப்படின்னா அங்க வாடகை விதி வேற மாதிரி இருக்கும், கிராமத்துல வாடகை விதி வேற மாதிரி இருக்கும். கிராமத்துல இருக்கிற வீடுகளுக்கு வீட்டு வரி குறைவா இருக்கும், நகரத்துல இருக்கிற வீடுகளுக்கு வீட்டு வரி அதிகமா இருக்கும்ல, அது அந்த அடிப்படையில தான். அதே மாதிரி தரைப்பரப்பினுடைய மதிப்பு. ஸோ இப்போ ஒரு ரூரல் ஏரியாவில் அந்த லேண்டோடைய வேல்யூன்னு ஒன்று இருக்கும், அதுவே டவுன் ஏரியாவில் லேண்டோட வேல்யூ வேறுபடும். ஸோ அந்த அடிப்படையிலுமே வீட்டு வரி மாறுபடும். அதுக்கப்புறம் கீழ்த்தளம் அல்லது மேல்தளம், 1 மாடி வீடு 2 மாடி வீடு அப்படி இருந்தாலும் அதுக்கான டாக்ஸ் சிஸ்டம் வேறுபடும். ஓட்டு வீட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்ஸ் சிஸ்டம் வேறுபடும். கீற்று, அதாவது குடிசை வீடுகள், கூரை வீடுகள்னு சொல்லுவோம், அதுல இருந்தாலும் வீட்டு வரி விகிதம் மாறுபடும். ஸோ இந்த அடிப்படையில தான் ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கும் வீட்டு வரி அப்படின்றது நிர்ணயிக்கப்படுது. இது ஒவ்வொரு ஆண்டும் மாறுபட்டுக்கிட்டே இருக்குங்க. இது போன்ற அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.